ஹாய் குட்டீஸ், கதைக்கு போகலாமா? நான் தான் பட்டுங்கிற ஆந்தை. நான் காட்டில் இருக்கிற மரக்கிளையில் உட்காந்துட்டு இருந்தேன். மற்ற பறவைகள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னா பகலில் எனக்கு கண் மங்கலாக தான் தெரியும். அதனால தான் மரத்தில் இருக்கிற பொந்துக்குள்ளே போய் ரொம்ப சோகமாக உட்காந்துக்குவேன். யார்கிட்டேயும் அவ்வளோக்கா பேசவே மாட்டேன். நான் இருந்த காட்டில் ஒரு தேவதை உலா வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. வர்ற வழியில் சோகமாக இருக்கிற என்னை பார்த்தாங்க. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னோட சோகத்தை சொன்னேன். உடனே அவங்க, கவலைப்படாத, நான் உனக்கு ஒன்று தரேன், நீ அதை போட்டுக்கிட்டா இந்த காட்டில் தொலைந்து போன பொருளை கூட உன்னால் கண்டுபிடிச்சு தர முடியும், அந்த அளவுக்கு உனக்கு கண் பார்வை இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்தது என்னன்னா மாய கண்ணாடி. நான் அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக காட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே குருவியோட கூடு ஒரு நூலால் கட்டி இருந்துச்சு. அந்த நூல் அருந்து விழுந்ததுனால கூடு விழுந்து உடஞ்சிடுச்சு. குருவி ரொம்ப அழுந்துச்சு. உடனே நான் முள்வெளியில் மறைஞ்சிருந்த அந்த நூலை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். அணிலும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு பாதாம் பருப்பை ஒரு இலைக்கடியில் மறைச்சி வச்சுருந்துச்சு. ஒரு நாள் எந்த இலைன்னு தெரியாமல் குழப்பத்தோட அணில் தவிச்சது. அணிலுக்கும் நான் உதவி பண்ணினேன். அணிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. வர்ற வழியில் ஒரு இளவரசர் தன்னோட கிரீடத்தில் இருக்கிற வைரக்கல் எங்கேயோ விழுந்துடுச்சுன்னு தேடி போயிட்டு இருந்தார். அப்போ அந்த வைரக்கல் ஆற்றுல இருக்கிற மீனோட வாயில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வைரக்கல் இளவரசர் கைக்கு வந்துடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. என்னென்னா, இந்த காட்டில் இனிமேல் யாரும் பறவைகளை வேட்டையாட வரமாட்டாங்க, இது பட்டுவோட திறமைக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு உத்தரவு போட்டார். எல்லா பறவைகளும் எனக்கு நன்றி சொன்னாங்க. டிடெக்டிவ் பட்டுன்னு அன்போடு கூப்பிட்டாங்க. புரியுதா குட்டீஸ்? இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற குறையை நினச்சி கவலைப்படாமல் நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை நினச்சி சந்தோஷப்படணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் குட்டீஸ்.